குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அம்மனுக்குரிய ஒரு நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னைய ஒரு அன்பர் ஒரு இதில் கேட்டிருந்தாரு, நீங்கள் ஆன்மீகம்ன்ற ரொம்ப மூட நம்பிக்கையை வளர்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ரொம்ப மூட நம்பிக்கையை இது பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, நான் அப்படியே ரொம்ப நீங்கள் இல்லைம்மா, வேற ஒருத்தர் ரொம்ப மூட நம்பிக்கை. இன்றைக்கி நீங்கள் படிங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம படிச்சுட்டு நல்லதொரு வேலைக்கு போங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப மூட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை இது பண்ணிவிட்டு நாம் படிக்கணும். படித்தவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அங்கே போய் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் நம்ம தமிழர்கள் இருந்துக்கிட்டு யூடியூப்லலாம் ஒன்று ஒன்று போடும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் படிங்க. நம்ம ஒழுக்கம் தவறாமல் படித்தும் நல்ல முறையில் போய் இருந்தால் நமக்கு அது போதும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 28/3/2025 வெள்ளிக்கிழமை, மார்ச் மாதம், குரோதி வருடம், பங்குனி மாதம் 14ஆம் நாள், சதுர்தசி திதி மாலை 7:24 சதுர்தசி. அதற்கு பிறகு அமாவாசை வருது இன்னைக்கு. அதாவது மாலை 7:24 வரைக்குமே சதுர்தசி திதி. அதற்கு பிறகு அமாவாசை வருகின்றது. பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 9:45 வரைக்கும் இருக்குது. சேஷம், சித்தயோகம், திருபுவனம், ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி விழா தொடக்கம். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல். அப்பால் தங்கப் பல்லக்கில் புறப்பாடு. தியாகி சத்தியமூர்த்தி நினைவு நாளா இன்றைக்கு ரம்ஜான் 27 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை. சூரிய உதயம் 6:18, மீன நாளிகை 2:24, திதி சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். மலருக்கு மனம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மனிதனுக்கு தோற்றம் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டால், அது கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து கொடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இது எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நாம் இருந்தால் போதுமானது. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, மாலை 6:30 to 7:30. இன்னைக்கு சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், ராகு கரணம் 1 to 3, ராகு காலம் 10 to 12. நாம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை பண்ணோம், வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். அது இன்னைக்கு நம்ம செய்வோம். ராகு காலத்தில் விளக்கேட்டுங்க. 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. ராசி பலன்: சந்திராஷ்டிரமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் உயர்வு, ரிஷபம் வெற்றி, மிதுனம் சுகம், கடகம் செலவு, சிம்மம் பிரீத்தி, கன்னி போட்டி, துலாம் நிறைவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு கோபம், மகரம் பாராட்டு, கும்பம் அமைதி, மீனம் சுகம். இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது மேஷம், ரிஷபம், மிதுனம், துலாம், மீனம், மகரத்துக்கு பாராட்டு. அதனால் இந்த ராசிகளுக்கு நல்லா இருக்குது. மற்ற ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவ்வளோதான். நாளைய விசேஷங்கள்: சர்வ அமாவாசை, தஷ்மாவஸ்னி, மண்வாதி கரிநாள். நாளைக்கு கரிநாள். அமாவாசை
மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தவை. மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை வந்து ரம்ஜான் பண்டிகை. அரசினர் விடுமுறைன்னு போட்டிருக்கு. சௌபாகிய கௌரி விரதமும் அன்னைக்கு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கு வந்து என்ன படிக்கலாம்? இன்றைக்கி கோளறு பதிகம் படிக்கணும்னு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. போத்தாயன அமாவாசை இன்னைக்கு 14. போத்தாயன அமாவாசை. போத்தாயன அமாவாசை என்றால் என்ன? இந்த ராக்கொண்ட அமாவாசை வருது பார்த்தீங்களா, இரவில் வருகின்ற அமாவாசையை தான் போத்தாயன அமாவாசைன்னு பேர். இன்றைக்கு இரவு முழுவதுமே சதுர்த்தி திசி. இரவு வரைக்குமே, அதாவது மாலை 7:15 வரைக்குமே சதுர்தசி திதி. அதற்கு பிறகுதான் அமாவாசை வருகின்றது. இந்த ராக்கொண்ட அமாவாசை தான் போத்தாயன அமாவாசைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு கரிநாள். ரைபத்த மண்வாதி அமாவாசை, பிண்ட பித்ரு, போத்தாயன ஈஸ்டி, சனி பெயர்ச்சி, இரவு 9:44. போத்தாயனோனாவே அந்த ராக்கொண்ட பொழுதில் வருகின்ற அந்த ஒரு இதுதான். அமாவாசைக்கு எப்போவுமே பங்குனி அமாவாசைக்கு மறாநாள் வருகின்றது தான் யுகாதி பண்டிகை. திதித்துவயம், சைத்ர சுத்தம், இஷ்டி, சந்திர தரிசனம், ஸ்வேத வாராக கல்பாதி, சித்தி கணபதி விரதம், யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு, வசந்த நவராத்திரி பூஜை ஆரம்பம். சரி, இன்றைய கிரக நிலவரம் என்னன்னு பார்க்கலாமா? பங்குனி மாதம் 14 வெள்ளிக்கிழமை. மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் குரு மாந்தியோடு இருக்கிறாரு. மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிறாரு இன்றைக்கு. அதாவது இன்றைக்கு சுக்கிரன் வக்ரம் மீனத்தில். சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. சுக்கிரனும் புதனும் வக்ரம். இன்று என்ற என்ன கிரக நிலவரம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த இது. ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் காலையில் ஒரு இது கொடுத்துருந்தேன். அதில் வந்து நம்ம வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதற்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சங்கரா டிவி, கரண் டிவிலெல்லாம் போட்டு கேட்டேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு அம்மன் பாடல்கள்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி சொற்பொழிவு நிறைய ஜாம்பவான்கள் சொற்பொழிவுலாம் செஞ்சாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அதாவது பெருமாள் ரொம்ப எளிமையானவர். நீங்கள் வந்து அவரை நீங்கள் பாத கமலமே சரணம்னு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு இது அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பள்ளி எழுச்சி ஆண்டார் அருளிய திருப்பாவை, லட்சுமி நாராயண சுவாமி அஷ்டோத்திரம், காயத்ரி மந்திரம், நித்திய பாராயண மலர். ஸ்ரீமத் ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். இந்த மாதிரி அந்த அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு இதில் தான் நமக்கு இது இருக்கிறவருங்க தெய்வம். நம்ம பாதத்தை சரணடைந்தாலே போதுமானது. எல்லா பாட்டையும் கேளுங்க. ஆயர்பாடி மாளிகையில் கன்றினை போல் மாய கண் தூங்குகின்றான் தாளேலோ, அதெல்லாம் அப்படியே ஒரு தேவாமிர்தமாட்டம் இருக்கும். டிவியிலேயே போடுறாங்க, எல்லாம் கேளுங்க. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. இதெல்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க, படிங்க. நமக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் படிங்க, இது பண்ணுங்கள், சுவாமியை கும்பிடுங்க. ரொம்ப ஒவ்வொருத்தரெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அது என்னமோ பயமாக இருக்குது. எனக்கு அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை.
உடன்பாடு இல்லைன்னு இல்லை, நம்ம எல்லா கஷ்டத்தில் இருக்கிறதுனால எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்களும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நல்லது தான். அதனால் ஒன்றும் இல்லை. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு நல்லவர்களும் ஏழையர்களும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கே வாராய் நெஞ்சே. பரந்தாமனோட சன்னதிக்கு போனோம்னாக்கா நமக்கு அத்தனையும் தீர்ந்துவிடும். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். தெய்வங்கள் எல்லாமே இப்படி கூப்பிட்டு எப்போ கூப்பிடுவோன்னு தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வெற்றி நிச்சயம். அவர்களை நினையுங்கள், படிங்கள், பாராயணம் செய்யுங்கள், திருப்பாவையை படிங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் திருப்பாவையை படிங்க. அப்போ தான் அந்த மார்கழி மாதத்தில் தான் படிக்கணும். டெய்லியுமே படிக்கலாம். ஒரு இதை படிங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தாய கோவிந்தாய, ஓம் நமோ நாராயணாய. அதனால் இதெல்லாம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பூவாடைக்கு அன்னைக்கு அம்மானோட இது இருக்கிறதுனால புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, அதெல்லாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல். கற்பூர நாயகியே கனகவல்லி. அதனால் பூவாடக்காரி பொன்னழகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கியம் எனக்கு. அந்த அம்மா வந்து அந்த ஏழை வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மீன் பாசம், மீன்கார வீடு எங்கே மீன் பாசம் அடிக்கும், அடி மீனாட்சி நீ வந்தால் நெய் பாசம் அடிக்கும். அந்த பாட்டே இருக்குது. சமயபுரத்தாலே சாம்பிராணி பாசகியே சங்கரியே முன்னே வாரும் அம்மா. மண்ணானாலும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே, எந்நாளும் எந்நாளில் வந்து என் வீடு மூச்சும் நாடெல்லாம் முடுக்கை பம்பையென துளுக்கான தம்மானி தோன்றும் ஆரீசன் துறை கண்டு எடுக்க வாருமம்மா, வீட்டிற்கு வாருமம்மா. அப்படி ஒரு இது. அதெல்லாம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலைபோல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, தில்லைக்காளி சன்னதிக்கு வந்தும் குறை தீரும் அம்மா. அதனால் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க, நாமத்தை சொல்லுங்க. சக்தி மிக்கவளே சமயபுரத்தாலே எவ்வளவு ஒரு இதெல்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குருவாயூருக்கு வாருங்கள். சோட்டானிக்கரையின் வாழும் சோட்டானிக்கரை வாழும் சொந்தமென்று நம்பி வந்தேன், சோட்டானிக்கரையின் அம்மா உன் சுடர்விழியின் பார்வை பட்டால் இடர் ஏதும் வருமோ அம்மா, வந்த வினை துயர் மாற்ற வழி ஏதும் இல்லை அம்மா, வருந்துகின்ற உயிர்களுக்கு உன் கோவில் எல்லை அம்மா. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா. முடிந்ததை பாடுங்க, படிங்க, பாராயணம் பண்ணுங்க, தெய்வத்தை நினைங்க, வீட்லேயே செய்யுங்க, வெற்றி நிச்சயம். உங்களால் முடிந்த பொழுது மனசு கஷ்டமாக இருக்கா, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தூரமாக போகணுமா, பக்கமாக போகணுமா, எவ்வளவு இது இருக்குது. இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகணுமா, அனுமான் கோயிலுக்கு போகணுமா, முருகர் பெருமானுக்கு போயிடுமா, போங்க. இங்கெல்லாம் போனால் வெற்றி நிச்சயம். படிங்க, படித்தவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்றைக்கி எலான் மஸ்குன்றவர் வந்து சுனிதா அம்மாவை அவங்க தான் எனக்கு அவரோட சொந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவங்களோட கலாச்சாரம் வேறு, நம்மளோட கலாச்சாரம் வேறு. அவருக்கு என்னமோ 4 மனைவி இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஸ்டார் லிங்க் எத்தனை ஸ்பேஸ் எக்ஸ்போ என்னென்னமோ வச்சுருக்கிறாரு. அறிவியல் உலகத்தில் இன்றைக்கி நம்பர் 1 அவர் தான். அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப்பே கூப்பிட்டு அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு இது கூகுளு, யூடியூப்பு, என்ன ஃபேஸ்புக் எல்லாத்தையும் விலைக்கு கேட்குறாராம். அவ்வளோ ஒரு இதாக கொடுங்கன்னுக்கிட்டு அவ்வளோ ஒரு அறிவியல் இதை வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா நாசாவே கைவிட்டுச்சு. ஆனால் எலான் மஸ்கனோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு அந்த நிறுவனம் தான் இப்போ சுனிதா அம்மாவை கூப்பிட்டு வந்துருச்சு. அவ்வளோ அழகா, ஆனால் அவ்வளோ செலவு. அப்பா அப்படியே என்னமோ சினிமா மாதிரி இருந்தது அதையெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் அதையெல்லாம் நல்லா படிங்க. அவரோட கலாச்சாரம் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் அவர் வந்து ஒரு அறிவியல் உலகத்தில் படித்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய சோவியத் யூனியன், ரஷ்யா, சீனா வந்து அவரை கூப்பிட்டுட்ருக்குது. ஆனாலும் அவர் இது பண்ணல. அமெரிக்கா ட்ரம்ப் எடுத்துக்கிட்டாரு.
அப்படி ஒரு கவர்மெண்ட்டே அவரை கூப்பிடுதுன்னா அவர் எந்த அளவுக்கு அறிவியலில் சிறந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் இது பண்ணுங்கள். அதனால் அதை நீங்கள் நல்லா படிங்க படிங்க. ஒருத்தர் நம்ம ஊரில் அந்த திருமூர்த்தி மலையில் இருக்கிறவர் வந்து அந்த கடல் சார்ந்த நம்மளோட தமிழர்களும் கடல் சார்ந்த இதில் வந்து அப்படியே நேரில் போடுறாங்க. அவ்வளவு அருமையாக இருக்குது. எங்கெங்கேயோ போகிறாங்க. ஐரோப்பா, பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய்ங்கிறாங்க, சோவியத் யூனியனுங்க, அங்கே யுஎஸ், யூகே கடல் சார்ந்த பரிவர்த்தனையெல்லாம் என்னங்கிறதெல்லாம் அப்படி போடுறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால் சென்ற இடமெல்லாம் படித்தவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிங்க, நல்லா முன்னுக்கு போங்க. சவுதியில் இருக்க அத்தனை கட்டடத்தையுமே நம்ம இந்தியாவினோட அதுவும் தமிழ்நாட்டு இன்ஜினியர்ஸ் தான் ஃபுல்லாக கட்டி கொடுக்குறாங்களாம். அவங்க தான் நம்மளை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அதை தப்பு சொல்லலை. திறமை இருக்கிறவங்க அவங்களும் நல்லா மதிக்கிறாங்க, நல்லா வேலை கொடுக்குறாங்க. ஒரு தம்பி 10வது படிச்சுட்டு போய் அங்கே குப்பை வர்றேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு இதாக போடுது. இன்றைக்கி எல்லாம் விளம்பரத்துக்கு அந்த தம்பியை கூப்பிட்றாங்க. நான் குப்பை வார்ற தொழில் தான் நினச்சேன், ஆனால் சுத்தமாக நாட்டை வச்சுக்கிறாங்கன்னு அவ்வளோ பெருமையாக பேசுனுச்சு துபாயில். அதனால் படிங்க, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம நேர்மையாக நல்ல இது கொடுத்தோன்னா, நம்ம இருந்தோன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வெற்றி நிச்சயம். நேர்மையாக இருந்து நம்ம எல்லா வெற்றி நிச்சயம்.